அண்ணாமலை, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த கௌரவத்துக்கு தகுதியான ஒரு ஆளு அண்ணாமலை மேடம் மட்டும்தான். இந்த பொறுப்பு அவங்கள்ட்ட கொடுக்கறதுல எங்களுக்கு தான் ரொம்ப பெருமை. ரொம்ப நன்றி சார். நாங்க புது கடை ஓபன் பண்றோம். அம்மன் சிலைய எங்க புது கடையில பாதுகாப்பா வச்சு கும்பாபிஷேகத்துக்கு பத்திரமா கொடுத்துறேன். நன்றிங்க. இந்த அருவி வேற வெண்ணிலாவுக்கு இப்படி ஒரு மெசேஜ் அனுப்பிட்டா. ஏற்கனவே வெண்ணிலா என்ன லவ் பண்றேன்னு சொன்னான். இத பார்த்துட்டு தேவையில்லாம மனசுல ஆசையை உண்டாக்கிக்க போறான். ஒரு பக்கம் சாரா, ஒரு பக்கம் எங்க அம்மா, ஒரு பக்கம் வெண்ணிலா. முடியலடா சாமி. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குது? என்ன மாப்பிள்ள சார், ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா? இருக்காத பின்ன. உனக்கு ரொம்ப பிடிச்ச வெண்ணிலா கூடவே நிச்சயம் ஆயிடுச்சுல. சாரா, நீ ஓவரா பேசுற. நான் உண்மையை தானே பேசுறேன். நான் ஆல்ரெடி செம்ம டென்ஷன்ல இருக்கேன். எனக்கு உன்னை மீட் பண்ணணும் வருண். உன்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. நானே உன்னை மீட் பண்ணணும்னு தான் இருந்தேன். வரேன். அண்ணாமலை ஆண்டி, என்னவே அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. உங்க பையனை கல்யாணம் பண்ணி உங்க மூஞ்சில கரிய பூசல. நான் சாரா இல்ல, நான் யாருங்கிறத கூடி சீக்கிரம் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க 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 வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் வணக்கம். வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொல்லிருக்காங்கன்னா கண்டிப்பா என் கல்யாண விஷயம் பேசதான் நினைக்கிறேன். வாமா வெண்ணிலா. நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல வீட்டுக்கு வர. இனிமே இது உன் வீடு, சரியா? நல்லாருமா, நல்லாரு. நல்லாருமா. ஏந்திரு.